ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜெயசரவன் தமிழ் கேமிங். நம்ம என்ன கேம் பிளே பண்ணோம்னா ஃப்ரீ ஃபயர் தான் கைஸ். ஃப்ரீ ஃபயர் பார்ட் 1. இன்னைக்கு நம்ம சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் தான் கைஸ் விளையாடுறோம். இந்த வீடியோ நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணவே நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே ஷேர் பண்ணிருங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். அப்பதான் கைஸ் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துடுச்சு. நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் நான் ரஷர் பட்ல வச்சிருக்கேன். ரஷர் பட்ல வச்சு பாட்டு மாதிரி ஆடினா ஃபர்ஸ்ட் ஜெயிப்பனா தோப்பனான்ட்டு நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்க கைஸ் தெரியும் நான் ஜெயிச்சனா தோத்தனான்ட்டு. ஆனால் நான் எல்லா மேட்சும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா கொடுப்பேன். நான் ஜிடி எடுத்துக்கலாம் கைஸ். அது ஒன்று அழுத்தி பிடிச்சிடலாம் அது டக்குன்ட்டு. ஏன்னா அது ஒன்று தான் என்ன ஊருக்கு எனக்கு என்ன எதுக்கு ஷூட் பண்ணுறேன். கன் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். சாங் வாங்க போய் இன்ஃபினிட்டி குளோவல் கைஸ் பாருங்க. இந்த சுற்றிட்டு வந்துச்சு இன்ஃபினிட்டி குளோவல் வந்துச்சு நமக்கு. விடுங்க வா போலாம் போலாம் தூக்கு 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 மாட்டேங்க. கைஸ் ப்ராப்ளம் என்னதுன்னா இது எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது. அப்படி லேக் ஆகுது கைஸ், விட்டு 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 வருது. கேமரா குவாலிட்டி ஒழுங்காக தான் இருக்கும். எப்பெல்லாம் இப்படி போடணும் கண்டிப்பாக ஒருத்தன் இனிமே இங்கே தான் இந்த பக்கம் தான் வருவான். இது எப்பவுமே நடக்கிற விஷயம் தான் கைஸ். தெரியுமே ஒருத்தனாச்சும் இருப்பான். சொன்னல சொன்னேன்னா க்ளோவால் போட்டேன். பாட்டு தான் கைஸ். 2 புல்லட் 1 டேப் வந்துருச்சா. நம்ம தான் ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். இன்னும் ஃபியூச்சரில் எல்லாரும் சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம மூமெண்ட் அப்படி கொடுக்குறோம்ல. முதல்ல இன்னொரு எனிமி எங்க இருக்கான் பின்னாடி காட்டுது. ஓ செமையா க்ளோவால் போடு. இவன் இங்கே ஒரு க்ளோவால் போட்டுட்டு இப்படி வந்தனா எங்கடா போனேன். இன்ஃபினிட்டி க்ளோவால் தானே நமக்கு க்ளோவால். தம்பி அடி வாங்கிட்டு போடா, டக்குன்னு அடி வாங்கடா. என்னடா போய் 18 19 வாங்கிட்டு அழுத்தி இப்படி கடைசியா இந்த நாக்கானதுக்கு அப்புறம் என்னைக்கு இல்லை என்ன யூஸ். என்னைய நாக்கடிச்சுட்டானுங்களே. தம்பி ஜெயிச்சிடுறா சொன்னோன்னு எதுக்கா சாகுறீங்க. சரி விடுங்க, நம்ம கேம் பிளே இப்படிலாம் இருக்காது. அடுத்த ரவுண்ட பாருங்க நம்ம யாருன்னு காட்டுறோம். செகண்ட் ரவுண்ட்ல நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. நம்மள அதுக்காக யாரும் அடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ப்ரோ பிளேயர். எவனா இருந்தாலும் சரி வாங்க வீட்டுக்கு செல்லுங்கள், யாரும் வேணாம்னு சொல்லலை. வந்தீங்கன்னா அவ்வளோதான். P90 வச்சிருக்கேன். இப்போ ஸ்மோக் கிரனேட் வாங்கிக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் போகலாமா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகலாமா? இப்போ எடுத்து வச்சுக்கலாம் ஓடக்கலாம். சரியா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனிமே வர மாட்டாங்க. லாபி அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். சரி ரைட் ஹேண்ட் சைடே போகலாம் வாங்க. அதே குதிக்கிறது தான் வா. ஓகே குதி சமவுல. இப்போ நம்ம எங்கே தூக்கி போட போகிறோன்னா வந்து அப்படியே போடு 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 போட்டு போட்டுடுறா. நாங்கள் இனிமே இல்லையே அங்கே போட்டு என்ன யூஸ். நான் காற்றுலே நினைச்சது. ஓ பிஸ்டிக்ஸ் டஸ்ட் ஒர்க்ஸ் ஹியர். என்னடா எல்லாம் நான் கைட்டிங்க அதுக்காகவும் அவங்க எனிமி இருக்கிற மாதிரி காட்டுது. இங்கதான் ஒருத்தன் வரணுமே அவனாச்சும் ஒருத்தன் வாங்கனே. அவனும் நான் கைட்ட அவனே முடிச்சு விட்டாங்களா. அல்ல சொல்லி முடிஞ்சிச்சு. பார்த்துட்டேனே வா தம்பி. 8K வாங்கு ட்ராகு. இவனுக்கு ஒரு ட்ராகை போட்டுட்டாச்சு அவ்வளோதான். சொல்லி முடிஞ்சிச்சு. இங்க 2 ஒருத்தன் வரான். நோ கைஸ் நம்மளை கில் பண்ணிட்டாங்க. சரி விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ன கைஸ் எவனும் ஒரு கிலோ இருக்கு. நம்ம மட்டும் 1400 டேமேஜ் கொடுத்துருக்கோம். ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க கைஸ். இதெல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏதாச்சும் அழுதி எழுதி கொண்டாடலாம். டிராக் கூட பண்ண போதும். ஒன்று எழுதி பிடி சொல்றேன் கைஸ். ஆனால் பண்ண மாட்டேன். எனக்கே தெரிஞ்சிச்சுல. மிஞ்சி போனால் இந்த ரவுண்ட் என்ன ஒரு கில் எடுப்பேன். அதில் செத்துருவேன் நானும். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். குளோபல் இன்ஃபினிட்டியில் குளோபல் போட்டு போட்டு நான் படிச்சுப்பேன். எங்கே அந்த ஜோன் ஷிஃப்ட் ஆகுதோ அங்கே போய் குளோபல் போட்டு உட்காந்துக்கலாம் கைஸ். அது நல்ல ஐடியா தான். நீ எங்கே குளோபல் ஷிஃப்ட் ஆகுன்னு தெரியலையே. சரி வாங்கள் எனிமீஸ் வேர் ஆர் யூ. இப்போ இப்படி போகலாம். இப்படி வருவானுங்களா. இப்போ எவனும் வரல. வந்தான் சரி வரல விடுங்க. வா வரமாட்டேங்கிறான். சரி விடுங்க. நம்ம முன்னாடி போகலாமா? போகலாம் 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 போகலாம். எனிமி காட்டுறான்ல வா பேர் 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 தம்பி. அங்கேயே மண்டையாக கற்று காமிக்கிறானே. விடு விடு மண்டையிலே போய் தாம்சன் மாஸ்டர். தாம்சன் தான் நீங்கள் எவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. தாம்சன்னா அவ்வளோ ஃபேவரட் கன்னு. வா வா தம்பி தம்பி வா 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 வா. அழுத்துறா இன்னுக்கிட்டே அழுத்துவாங்க. நகரக்கூட மாட்டோம். டபுள் டேக் டவுன். 2 பேர்த்த நான் பண்ண 3 பேர்த்த நான் பண்ண. சரிக்க போறேன் சரிக்க போறேன் டபுள் டேக் இனிமி இனிமி. நீ வாட 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 காலையில் அடிச்சு கொண்டுறான். குவாட்ரா டேக் டவுன் யாருக்கிட்ட ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு.
நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இன்னைக்கு நானே புகுந்துக்கிறது தான். பாருங்க நான் மொத்தமா 7 கிலோ எடுத்திருக்கேன் அப்படிதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கன்ஸ் என்ன வாங்கலாம்? சூப்பர் ஃபயர் பவர் ஆட் பண்ணிட்டேன். ஹெல்மெட் பெஸ்ட் போட்டுக்கலாம். ஏசியா அடிச்சிட்டோம். அடுத்து என்ன கன் எடுத்துக்கலாம்? இது கூட எம்பி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அப்கிரேடே போட்டுடலாம் இருக்கிறத வச்சு. அப்கிரேட் கீ தான் போட முடியலன்னா விடு பார்த்துக்கலாம். நோ நம்ம தான் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ரவுண்டு. எப்படின்னு பாருங்க guys. பிகாஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு யாருமே இல்லை. பாருங்க 7 கிலோ இன்னும் யாருமே 1 கிலோ கூட இருக்கு. என்ன நான் ஜெயிச்சுங்க பார்க்கலாம். எனிமி வரான். போலாமா? இவனுங்க ஒன்றும் பண்ண போது க்ளோவால் இருக்கிற மாதிரி க்ளோவாலே பாட்டு பாட்டு மாட்டேன். க்ளோவால் டேமேஜ் வருது. க்ளோவால் போடுறேன். மெடிக்கேடு தேவையில்ல. மெடிக்கேடு எதுக்கு இருக்கு? விடு விடு. இந்த பக்கம் போலாமா? எதுக்கு நான் கேட்டேன்னா அழிஞ்சிட்டான். இன்னொருத்தன் எவ்வளோ நாக் பண்ணிட்டான் guys நம்ம டீம்மேட் ஒருத்தன். அவன் 2 பேரும் எவ்வளோ நாக் பண்ணிட்டான். ஆஃபீஸில் ஒருத்தன் செத்தே போயிட்டான். யாரையோ எக்ஸ்பெக்டட் பண்ணிட்டு இருப்பான் அவன். கதறான் அவன் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப்பே மாட்டேன்னு என்ன பண்ணுவா? ஒன்றுத்தையும் பண்ண மாட்டேங்குது. கால் போட்டுறா. என்ன guys இது இப்படி டேமேஜ் வந்துருச்சு. மெடிக்கேட் போடு மெடிக்கேட் 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 நல்லா இருக்கு இந்த ரஷர் பண்ணுறேன். ஓ சூப்பராக மெடிக்கேட் போடுறான். ஆயிட்டோமா சூப்பர் அடி. அழுத்து அழுத்து தம்பி வந்து அழுத்து. இவனும் கில்லே எடுக்கல. என்ன பேசுவாங்க மொத்தம் டே 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 நீ இப்படி ஆச்சு. 4 பேர் தான் எல்லாம் பாட்டுக்கு தான்டா இனி அழுத்தி அடிச்சு கொள்ளுடா. எப்படியாச்சும் வாடாடி இனி வேற இருக்கான். இதுதான் பார்த்த மாதிரி இருக்கு. ஒருத்தன் கில் பண்ணிட்டாங்க ஒருத்தர் நம்ம அழுத்திரா அழுத்துறா அழுத்துறா அழுத்துறா. ஆங்க அழுத்திரான் போய் ப்ரோ பிளேயர் தான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரு கீழ் எடுத்தாரான். அவனை அழுத்திடுறான் அவனை அழுத்துறா 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 அழுத்துறா. கால் போட்டான். ஜோன் வருதுடா அடி. பாட்டு எமௌண்ட் மட்டும் போட்டோம் அவ்வளோதான். பழம் அடிச்ச மாதிரி ஏசி வச்சுல. என்ன பேசுது ஓவரா இல்ல. அவன் வந்துட்டான். இது ரெஸ்ட் இது பண்ண தாம்சன் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். சரி விடுங்க. அதுக்காக மொத்த காசு வந்து நமக்குன்ட்டு எப்படி பண்றாங்களோ. இப்ப என்ன பண்றேன்ட்டு பாரு. வாங்க இப்போ ஒரு 10 கிலோ எடுத்துடலாம். இந்த மேட்ச்ல ஏதாச்சும் ஒரு 10 கிலோ என் கோல். வாங்கடா அடி என்னடா பாட்டு மாதிரி பண்ணிக்கிட்டு. 7 கிலோ எடுத்துருக்கேன். இன்னும் 3 கிலோ அது 2 3 இன்னும் நான் 3 ரவுண்ட் இருக்கு நம்ம ஜெயிக்கணும்னா. 2 ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்ட்ல ஒரு 4 கீழ் அடுத்த ரவுண்ட் ஒரு 4 கீழ் அதுக்கு அடுத்த ரவுண்ட் ஒரு 4 கீழ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பூயாவும் அடிச்சிடலாம். ஒரு 12 கீழ் ஆட் ஆயிடும். கவுண்ட் பண்ணி பாருங்களே கைஸ். எப்பவுமே நம்ம கிட்ட ஒருத்தர் சாமானி அந்த பாட்டுகள் எப்பவுமே இல்லை ஒரு இதுதான் நம்ம செத்துருக்கோம். அந்த பாட்டு எக்க போனான்னு தெரியல. சரி ஒண்ணு நான் ஏமி காட்டுது. இவன் தான் அந்த பாட் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் செத்த பாட். இவங்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் டாப் விடலான்னு பார்த்தா ஒன் டாப்லாம் இல்லை. எட்டுக்கு தான் விழுந்துச்சு பிளேட்டு. என்ன பண்றதுங்க நீங்க ஒண்ணு சொல்றாங்களா வராங்க. பாரு பாரு என்ன 6 9 வந்துச்சு. கிட்ட வந்து போயிருச்சு. டபுள் டேக் தான். 2 3 வந்துருச்சு. எப்படியோ 9 kills 3000 டேமேஜ் கொடுத்தாச்சு. இன்னொரு கொஞ்சம் எடுக்கணும் guys. 4000 டேமேஜ் கொடுத்தோன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். நம்மள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அன்கண்ட்ரோலபிள் ஆடிட்டு இருக்கோம். இந்த ஒரு மேட்ச்ல என்னென்ன சாதனை படிக்கிறேன் guys. சாதனை இது என்ன நல்லா தெரிஞ்சா சொல்லுங்க guys கமெண்ட். இதை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்றாடி. அப்புறம் இது அப்டேட் பண்ணிட்டாச்சு. ஓகே இப்போ இதை அப்டேட் பண்ணு. இந்த ரவுண்ட் ஜெயிச்சா ஒரு 1 ரவுண்ட் 4 கிலோ எடுக்க முடியல. இந்த ரவுண்ட் ஒரு 4 கிலோ அடுத்த ரவுண்ட் ஒரு 4 கிலோ சீஸ் அதிக கில். இப்படி வா இப்படி கால் போடுங்க. அப்படி ஸ்ட்ரீட்டா போகலாமா? இல்லை ஸ்ட்ரீட்டா போகிறது கஷ்டம். சுற்றிட்டு தான் போகிறோம். இன்னும் சுற்றிட்டு போகிறது தான் ஒரே வழி. வேறு வழியே இல்லை. இல்லை நம்ம அவ்வளோதான். ஐயோ என்ன பண்ணுறது. நமக்குன்ட்டு வருது. நீங்கள் ஆனால் சினி வச்சுருக்கீங்களா? அது இங்கே இல்லை. நமக்கு தான் முன்னாடி போகிற நாங்கள் ஷாம்பு சூப்பராக எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிறேன். நீங்கள் நினச்சிருக்கீங்களா? அழுத்தி கொண்டு இல்லை. அவகிட்ட
என்னமோ சொல்லணும்னு சொன்னேன். நானு ஸ்கில்லாம் வைக்க மறந்துட்டேன். நான் ரஷர் பண்ணி எடுத்துட்டேன். ரஷர் பண்ணி நாட்டான்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அது என்னது இப்பதான் லாகின் வர. பாவம் guys இந்த பாட்டு தான் guys சொல்ல வரேன். என்ன இது என்கிட்ட ஒரு தடவை ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். இதோட சரி விட்டுங்க அப்புறம் பண்ணிக்கலாம். 2 பிளஸ் தான் இருக்கு. அது தேவைப்படும். எங்கடா போன காணாம போயிட்டியா? வா வேறு சிம்மி மேல இருக்கான சுட சத்தம் கேக்குது. மேல இருக்கியா? என்ன இருக்கேன் கீழே குதிக்கிறான். கீழே enemy இருக்கான்.